புதுசா ஏதோ கதைன்னு பாக்குறீங்களா? ஆமா மக்களே, ஒரு வேற லெவல் ஸ்டோரியோட வந்திருக்கேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இவரு ஒரு குகையில இருந்து வர்றாரு. ஆனா அந்த குகை இப்ப இருக்கிற மாதிரியே தேங்கி நிக்கலையாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குதாம். நம்ம ஜியு இருக்கானே, அவனோட செல்ல பிராணிய அவன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான். ஏன்னா அங்கதான் கியான்கின்னு ஒருத்தவங்க அந்த ஜியுவோட பெட்டுக்கு ஏதோ ஸ்பெஷலான எனர்ஜி பூஸ்ட் கொடுத்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம கிங் ஜாவோன்னு ஒருத்தரு, லாங் ஃபாங்னு இன்னொருத்தரு. இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா மியூட்டன்ட் ஃபைசன் மியூட்டன்ட் ராட்னு ஜியோவோட சைடுல எப்பவும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சரி, நம்ம ஜியோ என்ன பண்றாருன்னா அந்த ஏரியால இருக்கிற மியூட்டன்ட் ஃபீஸ்ட்ஸ்லாம் இருக்கே அதையெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு ஏதோ எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கலெக்ட் பண்ணி இப்ப எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா? 13,432 பாயிண்ட்ஸ். அடேங்கப்பா, வேற லெவல். இப்ப என்ன டைம்னா தன்னோட எர்த் மேனிபுலேஷன் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு எவ்ளோ காசுன்னு கேக்குறீங்களா? ஜஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் தான். நம்ம ஜியோவும் யோசிக்காம டக்குன்னு லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பவர்னா மண்ண வச்சு சும்மா ஸ்பைக்ஸ்லாம் இல்லாம பெரிய பெரிய ராட்சச பாறைகளையே கிரியேட் பண்றாரு. அதுவும் அவருக்கு புடிச்ச ஷேப்ல மாத்திக்க முடியுமா? சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 3000 பாயிண்ட்ஸ் போட்டு அந்த ஸ்கில்ல இன்னும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப ரேஞ்ச் எவ்ளோன்னு தெரியுமா? அந்த கேன்யன்ல கிலோமீட்டர் கணக்குல மண்ண வச்சு பவர் காட்டலாம் நம்ம ஜியு. பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மண்ணாலேயே டிசைன் பண்ணிடுவாரு போல. தன்னோட பெட்டை யாராலையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த கேன்யனை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு ஷீல்டே போட்டுட்டாரு மண்ண வச்சு. ஆனா இந்த ஜியோவோட எர்த் மேனிபுலேஷனால ஒருத்தருக்கு சம கடுப்பாயிருச்சு. யாருன்னா ஹனி பேஜர்னு ஒரு குட்டி பயந்தாங்கொள்ளி மிருகம். அது பாவம் ஜியு உருவாக்குற அந்த பெரிய பாறைகள்ல மோதி மோதி கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரியான காமெடி. இப்ப சீன் அப்படியே கட் பண்ணா வேற ஒரு கண்ட்ரிக்கு போகுது. அது வேற ஒரு கான்டினென்ட்ல இருக்கான். அங்க சமுத்திரக்கரையில ஜின் ஷான்ஃபோல்னு ஒரு செம்ம கியூட்டான சிட்டி. டூரிஸ்டுங்கெல்லாம் வந்து ஜாலியா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுற இடம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சந்தோஷமா இருந்த அந்த சிட்டி சீக்கிரமே ஒரு மயானமா மாறப்போகுது. ஆழ்கடல்ல இருந்து ராட்சச சுனாமி அலைகள் அந்த சிட்டிய நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த அலைகள் எவ்ளோ பெருசுனா பெரிய பெரிய ஸ்கைஸ்கிராப்பர் பில்டிங்ஸையே அடிச்சு கவுத்துருச்சான். சிட்டி முழுக்க ஒரே வாட்டர் லெவல். அந்த சுனாமி அலைகளோடவே வந்துருச்சான் சில மியூட்டன் சீ கிரியேச்சர்ஸ். வந்தவங்க அங்க இருக்கிற மனுஷங்களையெல்லாம் துரத்தி துரத்தி புடிச்சு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ஹாரரா இருந்துச்சான் அந்த சீன். மனுஷங்க அந்த மிருகங்க கையால செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா மியூட்டன்ஸுக்கும் லீடரா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிரிம்சன் ஆக்டோபஸ் இருக்கான். அந்த ஆக்டோபஸ தூரத்துல இருந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருன்னா ஒரு கோல்டன் ஈல். இந்த கோல்டன் ஈல் இருக்கான அது 3rd ஆர்டர் மியூட்டன் சீ கிரியேச்சராம். சைஸ்ல வேற லெவல். பெரிய பெரிய ஷிப்லாம் அது முன்னாடி ஒரு பொம்மை சைஸ் தான். அடுத்த சீன் எங்கன்னா நம்ம வெள்ளை மாளிகை. அங்க ஒரே டென்ஷன். பிரசிடென்ட் பயங்கர அப்செட்ல இருக்காரு. தன்னோட மினிஸ்டர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் சமையா வாட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஜின் ஷான்ஃபோல் சிட்டி சுத்தமா தண்ணியில மூழ்கிருச்சு. சீ கிரியேச்சர்ஸ் அட்டாக்ல செத்தவங்க லிஸ்ட் வேற ஏறிக்கிட்டே போகுது. பிரசிடென்ட் கோபத்துல எரினை பார்த்து, எரின், இன்னும் அந்த மியூட்டன் சீ கிரியேச்சரை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையா உன்கிட்டன்னு கேக்குறாரு. சரியான கடுப்புல எரின் அவங்க டேட்டாவை மானிட்டர்ல செக் பண்றாங்க. எஸ் சார், நாங்க மோஸ்ட்லி எல்லா மியூட்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மொத்தத்துக்கும் காரணம் அந்த சுனாமியோட வந்த ஒரு ராட்சச ஈல் தான். அது ஏதோ ஓல்ட் ஸ்கூல் ஸ்பீசிஸா இருக்கும்னு நினைக்கிறோம். பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு சார் அது. அதோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 1,70,000 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கும். டேட்டா என்ன சொல்லுதுன்னா அது கிட்டத்தட்ட 100 மீட்டர் நீளம் 70,000 டன் வெயிட் இருக்கும்னு காட்டுது. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் பிரசிடென்ட் மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லா ஆபீசரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா 2.5 லட்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற ஒரு மிருகம் மனுஷங்களுக்கே டேஞ்சர் தான். சரி எரின், அந்த ஜியான் சீ கிரியேச்சரோட லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன? பயந்துகிட்டே பிரசிடென்ட் கேட்க எரின் அந்த மிருகத்தை பத்தி சொல்றாங்க. சார், 3 நியூக்ளியர் பாம் அந்த மிருகம் மேல லான்ச் பண்ணோம். அதுல ஒன்னு அந்த பெரிய ஈல் மேல டைரக்டா பட்டுச்சு. ஆனா நியூக்ளியர் வெடிச்சும் அந்த ஈல் சாகல சார். கடலுக்குள்ள எங்கேயோ போயிருச்சு. அதுக்கப்புறம் எந்த நியூஸும் இல்ல. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சு. மியூட்டன் ஃபீஸ்ட்ஸ் மனுஷங்க மேல வார் டிக்ளேர் பண்ணிட்ட மாதிரி. அந்த சீ கிரியேச்சர்ஸ்லாம் மனுஷங்கள அவங்களோட நம்பர் 1 எனிமியா நினைச்சுக்கிட்டு இருக்கு போல. இப்ப சீன் கட் பண்ணா நம்ம கேன்யனுக்கு போகுது. அங்க அந்த 3 மனுஷங்களும் இப்ப ஜியோவோட பெட் கூட நல்ல வைஃப் ஆகிட்டாங்க. லாங் ஃபாங் என்ன பண்றானா அவங்களுக்கும் அந்த பெட்டுக்கும் சமைச்சு போடுறான். சரியான குக் போல. கிங் ஜாவோ அந்த பெட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஃபிட்னஸ் கோச் மாதிரி. கியான்கின் என்னன்னா அதுக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கா, நாலேஜ் ஏத்திக்கிட்டு இருக்கா, ஒரு டீச்சர் மாதிரி. இதுல லாங் ஃபாங்கோட வேலை தான் ஈஸியா. ஏன்னா கிங் ஜாவோ ட்ரைனிங் கொடுக்க போய் அடி வாங்கிட்டு வர்றான். சரியான காமெடி பீஸ். கியான்கின் பாடம் சொல்லி கொடுத்து மண்ட காய போறா. ஐயோ கடவுளே, இந்த டைகர் இருக்கானே என்ன சுத்தமா மெண்டலாக்கிடும் போல. மத்த பீஸ்ஸ விட இது சரியான டப்பா பீஸா இருக்கேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்பதான் கிங் ஜாவோ அவள நோக்கி வர்றத பாத்து கத்தரா.
அவனோட மூஞ்சிய பார்த்து கத்தரா. ஏன்னா அந்த பீஸ்ட் கிட்ட அடி வாங்கி மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிருக்கு. சரியான அடி வாங்கியிருக்கான் போல. சாப்பாடை எடுத்துட்டு கியான் கினை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். டேய், உனக்கு என்னாச்சு? செத்து போயிட்டியா? மூஞ்சிய பாரு எப்படி இருக்கு? அப்படியே ஃபால்கன்ஸ்க்கும் மத்த பீஸ்டஸ்க்கும் சாப்பாடு குடுத்துக்கிட்டே லாங்ஃபாங் தன்னப்ப பத்தி பில்டப் குடுத்துக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா? டார்க்னஸோட பையன். சீக்கிரமே இந்த எல்லா பீஸ்ட்ஸுக்கும் நான் தான் அல்டிமேட் பாஸ். லாங்ஃபாங்கோட பேச்ச கட் பண்ணி கியான்கினும் கிங்ஜாவோவும் ஒரே டைம்ல சொல்றாங்க. என்ன டார்க்னஸோ, நீ ஒரு கழுதை. சும்மா குக் பண்றதுக்கு கூட லாயக்கில்லாத ஜீவன் நீ. பாக்குறதுக்குள்ள 3 நாள் ஓடிப்போச்சு. கியான் கின், கிங் ஜாவோ, லாங்ஃபாங் 3 பேரும் ஜியூ சொன்னதை கேட்டு அமைதியா அந்த பீஸ்ட் கூட செட்டில் ஆகிட்டாங்க. நேச்சரோட அவங்க லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாருமே நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. சிட்டில இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல மலைகளுக்கு நடுவுல ஒரு மரம் இருக்குன்னு. அந்த மரம் முழுக்க ஜியான் எனர்ஜியாம், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாம், வேற லெவல் பவர்ஃபுல். ஆனா மிலிட்டரிக்கு ஜூவ பத்தியோ இந்த மறைஞ்சிருக்கிற உலகத்தை பத்தியோ தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது மேட்டர். மிலிட்டரி அவங்க சுயநலத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிடுவாங்க. சரியான சுயநலவாதியங்க. எப்படி இருக்கு கதை? இப்ப தெளிவா இருக்கா? இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.